எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால், இவர் ஒரு பெண் ஜாதகர். இந்த பெண் ஜாதகருக்கு திருமணம் நடந்தது. அந்த திருமணம் நடக்கும் காலகட்டத்தில் அவருக்கு மன கஷ்டத்தை தரக்கூடிய அமைப்பு ஒரு விஷயம் நடந்தது. அதாவது என்ன விஷயம் என்றால், இவருக்கு திருமணம் முடிவான பிறகு ஒரு திருமணம் நடப்பதற்கு ஒரு 10 நாள் அல்லது 15 நாட்களுக்கு முன்னிடையே அவருடைய அக்காவினுடைய கணவர் இறந்துவிட்டார். அந்த கணவர் இறந்ததால், அக்காவினுடைய கணவர் இறந்ததால், இவருக்கு திருமணம் முடிவு செய்த நாளன்று அவருடைய அக்காவிற்கு, அந்த அக்காவினுடைய கணவிற்கு கர்மகாரியம் செய்யக்கூடிய நாள் முடிவு செய்யப்பட்டு விட்டது. இவருக்கு திருமணம் தேதியும் அதே நாள்தான், அவனுடைய அக்காவிற்கு அந்த கர்மகாரிய நாளும் ஒரே நாள்தான். ஒரே நாளில் இந்த ஒரு துக்கமான நிகழ்வும் ஒரு சந்தோஷமான நிகழ்வும் ஒரே நாளில் நடைபெற்றது ஒரு அதிசயமான ஒரு விஷயமாகும். அதனால்தான் இந்த ஜாதகத்தை எடுத்து விளக்குவதற்காக இதை எடுத்துள்ளேன். அதே போல் அவங்க அக்காவினுடைய மாமியாரும் இறந்து விட்டார். அந்த மனம் தாங்காமல், அம்மா இறந்த துக்கம் தாங்காமல் அவருடைய அக்காவினுடைய வீட்டுக்காரர் இறந்து விட்டார். இதுபோலெல்லாம் சம்பவம் ஒரு ரேராக தான் ஆகும், ஒரு அதிசயமாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வாகும். அதனால்தான் அந்த ஜாதகத்தில் அந்த கிரகநிலை எதனுடைய அடிப்படையில் இதுபோலெல்லாம் இருந்தால் அவருக்கு அந்த மன கஷ்டப்படும்படியான ஒரு நிகழ்வு நடக்கும் என்பதை பற்றி விளப்பதற்காக தான் இந்த ஜாதகத்தை எடுத்துள்ளேன். இது ஒரு வித்தியாசமான ஜாதகமாகும். இதுபோலெல்லாம் நிகழ்வு பெரிதாக எங்கேயும் நடக்காது. ஏதாவது லட்சத்தில் ஒருவருக்கு, ஆயிரத்தில் ஒருவருக்கு இதுபோலெல்லாம் ரொம்ப ஒரு அதிசயமான ஒரு நிகழ்வாக தான் இதுபோலெல்லாம் நடக்கும். கிரகங்களுடைய விளையாட்டே தான் மனிதனுடைய வாழ்க்கையாகும். கிரகங்களை எந்த விதத்திலும் மனிதனால் கட்டுப்படுத்த முடியாது. நாம் பிறக்கும் பொழுதே எந்த அமைப்பில் கிரகங்கள் இருக்கிறதோ நம்மளுடைய ஜாதகத்தில் அதனுடைய நிகழ்வு நடந்தே தீரும். அதனை எந்த ஒரு மனிதனாலும், எந்த ஒரு நம்மளை படைத்த கடவுளாலே கூட அதனை தடுத்து நிறுத்த முடியாது. கிரகங்களுடைய விளையாட்டு தான் மனிதனுடைய வாழ்க்கையாகும். கிரகங்கள் சுழற்சியை நிறுத்தவே முடியாது. அந்த சுழற்சியின் போது நமக்கு என்னென்ன நிகழ்வு நடக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அந்த நிகழ்வு அந்தந்த காலகட்டத்தில், வயதில் அனைவருக்குமே அந்த அவருடைய ஜாதகத்தின் அடிப்படையில் நடந்தே தீரும். இதனை மாற்றவோ எதுவுமே செய்ய முடியாது. இவருடைய ஜாதகத்தில் அந்த கிரக நிலை எந்த அடிப்படையில் இருந்தால் இவருக்கு இது போலெல்லாம் நடக்கும் என்பதை பற்றி நாம் இந்த வீடியோ பதிவில் பார்ப்போம். இது ஒரு கஷ்டமான, ஒரு துக்கமான ஒரு நிகழ்வு தான். இருந்தாலும் ஒரு வித்தியாசமான ஜாதகம் என்பதால் இதனை விளக்குவதற்காக எடுத்துள்ளேன். இவர் 7/1/2001 ஆண்டு பிறந்துள்ளார். 2001 ஆண்டு பிறந்துள்ளார். இவர் காலையில் 11:30க்கு பிறந்துள்ளார். இவர் பெண் ஜாதகர், கடலூரில் பிறந்துள்ளார். இவருடைய நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம், 3ஆம் பாதமாகும். இவருடைய லக்கணம் மீன லக்கணம். 2இல் சனி அப்போது தான் 2ஆம் இடத்தை விட்டு தாண்டி 3ஆம் இடத்திற்கு சனி அப்போதுதான் 00 டிகிரியில் இருப்பார். 3இல் சனி, குரு, சந்திரன் ஆகும். 4இல் ராகு, 8இல் செவ்வாய், 10இல் சூரியன், கேது, 11இல் புதன். அப்பொழுதுதான் டிகிரி கணக்கில் 00 டிகிரி கணக்கில் உள்ளே நுழைந்திருப்பார். புதன் 11இல் அஸ்தங்க அமைப்பில் இருக்கிறார். சுக்கிரன் 12இல். இவர் பிறக்கும் பொழுது சந்திர திசை 4 வருடம் 8 மாதம் 23 நாட்கள் ஆகும். அதன் பிறகு செவ்வாய் திசை ஒரு 7 ஆண்டு காலம். அதன் பிறகு ராகு திசை ஒரு 18 ஆண்டு காலம். 29 வயது 8 மாதம் 23 நாட்கள் வரைக்கும் அவருக்கு ராகு திசை தான் நடக்கும். இவருக்கு வயது தற்போது 25 வயது 7 மாதம் 17 நாட்கள் ஆகிறது. இவருக்கு நடப்பது ராகு திசையில் சுக்கிர புத்தி நடக்கிறது. 18/4/2026 வரைக்கும் ராகு திசை சுக்கிர புத்தி நடக்கிறது. இந்த ராகு திசை சுக்கிர புத்தியில் தான் இவருக்கு அந்த திருமணத்தை கொடுக்கிறது. இந்த ராகு 6ஆம் அதிபதியினுடைய தொடர்பை வாங்கியிருக்கிறார். இவருக்கு இது போல எல்லாம் அந்த தவறான நிகழ்வு நடப்பதற்கான, மன அழுத்தமான நிகழ்வு நடப்பதற்கு காரணம், ராகு 4ஆம் இடத்தில் இருந்து அந்த சுகஸ்தானத்தை கெடுக்கிறார். அந்த சுகமானது மன கஷ்டத்தை தரக்கூடிய அமைப்பில் இருக்கிறது. இந்த ராகுக்கு வீடு கொடுத்த புதன் அஸ்தங்க அமைப்பில் இருக்கிறார். அது ஒரு தவறான ஒரு விஷயமாகும். சனி நீச்சனை விட்டு அப்பொழுதுதான் தாண்டி இருக்கிறார். அந்த நீச்சனுடைய அமைப்பு ஒரு பாவத்துவ அமைப்பாகும். நீச்சனுடைய வீட்டில் இருப்பது பாவத்துவம். அந்த சனியினுடைய 10ஆம் பார்வையும் இங்கு ஒரு அளவுக்கு விழும். இந்த சூரியன் 6ஆம் அதிபதியினுடைய தொடர்பை ராகு வாங்கி இருப்பது தவறான ஒரு விஷயமாகும். அதனால் ராகு தசை ஒரு கஷ்டமான சூழ்நிலையை உருவாக்க அமைப்பு. லக்கணத்திற்கு 2ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்கிறது. இந்த சனி ஒரு 16 டிகிரி அளவில்
இந்த சனி செவ்வாய் தொடர்பை கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்கிறது. இதெல்லாம் ராகு சரியில்லாத அமைப்பில் இருந்து அந்த ராகுக்கு வீடு கொடுத்த புதனும் அஸ்தங்க அமைப்பில் இருக்கிறார். இந்த சுக்கிர புத்தி மீன லக்னத்துக்கு வரக்கூடாத சுக்கிர புத்தி 8ஆம் அதிபதி புத்தி. அவர் 8ஆம் அதிபதி 12இல் அமர்ந்து அந்த கடுமையான பாவத்துவ அமைப்பில் அவரும் சுக்கிரனும் நீச்சனுடைய வீட்டில் தான் அமர்ந்திருக்கிறார். நீச்சன் இந்த சுக்கிரனையும் தொடர்பு கொள்ள 10ஆம் பார்வையாக தொடர்பு கொள்ளக்கூடிய அமைப்புக்கு அந்த சனியினுடைய பார்வையும் சுக்கிரனுக்கு கிடைக்கும். இந்த ராகு திசை சுக்கிர புத்தி மன கஷ்டத்தை தரக்கூடிய அமைப்பில் இருக்கிறது. அதேபோல் 11ஆம் பாவகம் அக்காவை குறிக்கக்கூடிய 11ஆம் பாவகத்தை குறிக்கக்கூடிய அந்த பாவகம் செவ்வாயினுடைய பார்வை சனியினுடைய அந்த பார்வை இங்கே ஓரளவுக்கு விழும். அப்பொழுது செவ்வாய் சனி இதனுடைய தொடர்பு நீச்சமாகி நேருக்கு நேர் சமசப்தமாக செவ்வாயும் சனியும் பார்ப்பது தவறு. 11ஆம் பாவத்துக்கு செவ்வாயினுடைய 4ஆம் பார்வையும் சனியினுடைய 10ஆம் பார்வையும் இங்கு விழுவது அதுவும் 11ஆம் பாவகத்திற்கு பலவீனமாக அமைப்பு தான். அதேபோல் 11ஆம் பாவகத்திற்கு 7ஆம் பாவக அதிபதி அவருடைய கணவனை குறிக்கக்கூடிய இடம். அந்த பாவகாதிபதி உச்சமாக இருந்தாலும் சனியோடு டிகிரி கணக்கில் நெருங்கி இருப்பார். அந்த சனி சந்திரன் கடுமையான பாவத்துவம். இந்த சனியினுடைய 3ஆம் பார்வை இந்த 7ஆம் பாவகத்திற்கு விழும். இதுபோலெல்லாம் இந்த 11ஆம் பாவகம் அக்காவை குறிக்கக்கூடிய பாவகம் அவருக்கு 7ஆம் பாவகம் 11ஆம் பாவத்திற்கு 7ஆம் பாவகாதிபதி சந்திரன் உச்சமானாலும் சனியோடு சேர்ந்து அந்த கடுமையான பாவத்துவ அமைப்பு. அதேபோல் இந்த இடத்திற்கும் சனியினுடைய பார்வை விழுகிறது. சனி செவ்வாய் இருவரும் சமசப்தமாக அந்த பார்த்து கொண்டு அவர் தான் இந்த சனியினுடைய எல்லா பார்வையும் தான் இந்த மன கஷ்டத்துக்கு உருவாக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. அதேபோல் ராகு தசை சுக்கிர புத்தி சரியில்லாத தசாபுத்தியினுடைய அமைப்பாகும். இது எல்லாம் தான் அவருக்கு அந்த மாதிரி பிரச்சனையை தருகிறது. 7ஆம் பாவகத்திற்கு 4ஆம் பாவகாதிபதி இவங்க கணவருடைய அம்மாவை குறிக்கக்கூடிய பாவகம். இந்த பாவகம் 7ஆம் பாவகத்திற்கு 4ஆம் பாவகம். அந்த இடத்திற்கு செவ்வாய் பார்வை விழுகிறது, அந்த சனியினுடைய பார்வையும் விழுகிறது. இதெல்லாம் தவறு. இதுபோலெல்லாம் இந்த 11ஆம் பாவகம் கடுமையாக பாதிக்கப்பட்டு ராகு தசை சுக்கிர புத்தி நடப்பது அவருக்கு இந்த ஜாதகருக்கு கடுமையான பாவத்துவ அமைப்பாகும். அதனால்தான் அந்த அக்காவிற்கு மன அழுத்தத்தை தரக்கூடிய அமைப்பு, அக்காவின் வீட்டுக்காரர் இறப்பதற்கான அமைப்பு, இது எல்லாம் அவருடைய ஜாதக அமைப்பில் தெளிவாக பயந்திருக்கிறது. மற்றொரு வீடியோ பதிவில் வேறொரு தகவலுடன் பார்ப்போம். எல்லோருக்கும் வணக்கம். என்னுடைய தொடர்பு எண் 9994034255 என்ற எண்ணை தொடர்பு கொண்டு ஜோதிட சந்தேகங்கள் மற்றும் ஜோதிட விலகங்களை தெரிந்து கொள்ளலாம். எல்லோருக்கும் வணக்கம்.